அனைவருக்கும் வணக்கம். 2015 சென்னையை உலுக்கி எடுத்த வெள்ளம் பற்றிய உண்மை சரித்திரம் நான் எழுதியுள்ள வெள்ளதாண்டவம் வரலாற்று மகாகாவியமாகும். இந்த நூல் குறித்து பலர் சிறந்த அணிந்துரைகளை வழங்கியுள்ளார்கள். அந்த அணிந்துரைகளில் முதன்மையானதாக முன்னாள் உச்சநீதிமன்ற நீதியரசர் மாண்புமிகு திரு சா மோகன் அவர்கள் வழங்கியுள்ளார்கள். மட்டுமல்லாமல் எனது பெருமதிக்குரிய ஆசிரியரும் நல்லாசிரியர் விருது பெற்ற முனைவர் இனியன் ஆ கோவிந்தராஜ் அவர்கள் சிறந்த அணிந்துரையை வழங்கியுள்ளார்கள். இந்த நூலை அருமையாக ஆய்வு செய்த முனைவர் முன்னாள் நெய்வேலி ஜவஹர் அறிவியல் கல்லூரியின் தலைவர் முனைவர் பேராசிரியர் கவிஞர் மருதூர் அரங்கராசன் அவர்கள் அறிமுக நோக்கு என்னும் இதழில் சிறந்த ஒரு ஆய்வுரையை வழங்கியுள்ளார்கள். மற்றொன்று தினமணி இதழ் மிகவும் சிறந்த ஒரு மதிப்புரையை தினமணி இதழில் வழங்கியுள்ளது. 93 ஆண்டுகள் நிறைவு பெற்ற கலைமகள் என்ற இதழிலும் சிறந்த ஒரு மதிப்புரை வழங்கப்பட்டுள்ளது. இந்த நூல் தமிழகத்தின் அனைத்து நூலகங்களிலும் கிடைக்கக்கூடியது. இந்த நூலை அனைத்து மக்களும் அறிந்து கொள்ள வேண்டும் என்ற நல்ல நோக்கத்தில் யூடியூபில் பதிவிடுகிறேன். இப்பொழுது இந்த நூல் குறித்து சிலர் வழங்கியுள்ள அணிந்துரைகளை இப்பொழுது பார்ப்போம். முதலாவதாக முன்னாள் உச்சநீதிமன்ற நீதியரசர் மாண்புமிகு திரு எஸ் மோகன் அவர்கள் வழங்கிய அணிந்துரையை இப்பொழுது படிக்கிறேன். நீதிபதி மு. புகழேந்தியின் வெள்ளத்தாண்டவம் வரலாற்று மகாகாவியம் நூலை படித்தேன். மிகவும் அருமையான அற்புதமான படைப்பு என்று கண்டு அகமகிழ்ந்து பெருமையுற்றேன். ஏனென்றால் ஒரு நீதிபதியால் இப்படி எழுத முடிகிறதே என்ற வியப்பால். அவருடைய அனைத்து படைப்புகளையும் இந்நூல் விஞ்சிவிட்டது. 2015 ஆண்டின் இறுதியில் வந்த வெள்ளத்தை கருப்பொருளாக வைத்து இந்த நூலை யாத்துள்ளது என்பது வியப்பானது. உண்மை சம்பவங்களை உள்ளடக்கி நம்மை கதைக்களத்திற்கே கொண்டு சென்று விடுகின்றார். வெள்ளத்தில் வேதனையுற்று உயிர் விட்டவர்களின் ஓலக்குரல்களை படிக்கும்போது நம் கண்கள் உண்மையிலேயே குளமாகி விடுகின்றன. எண்ணற்ற உண்மை சம்பவங்களை இவர் எப்படித்தான் பொறுத்து கொண்டு எழுதினாரோ அறியேன். வெள்ளத்தில் நிகழ்ந்த வேதனை மேல் வேதனைகளான நிகழ்வுகளை அப்படியே படம் பிடித்துள்ளார். எனக்கு தெரிய வெள்ளத்தை நூல் முழுக்க கதைகளமாக்கி எழுதப்பட்ட நூல் ஆங்கிலத்திலோ தமிழிலோ இதுவரையில் இல்லை. இதுதான் முதல் நூலாக இருக்கும் என்று நினைக்கின்றேன். இந்நூல் ஒரு கால கண்ணாடி. இந்த கொடிய வெள்ளத்தின் கோரத்திற்கு இதுவே தக்க இலக்கிய சான்று என்று தெளிவுபட கூறுகின்றேன். மேலும் இந்நூலை ஒரு நீதிபதியே எழுதியுள்ளதால் இதை நீதித்துறை தமிழுக்கு வழங்கும் கொடையாகவே கருதி மகிழ்கின்றேன். வெள்ளத்தின் அலைகழிப்பில் 2 காதல் உள்ளங்கள் தவிக்கின்ற தவிப்பை எப்படித்தான் சொல்வதோ? மொழிவளமும் கற்பனையும் அபாரம். படிக்க தேவிட்டாத தீந்தமிழ் நூலை எழுதியுள்ள புகழேந்தியை மனமாற பாராட்டுகிறேன். இதுபோன்று சிறந்த நூல்களை இவர் தமிழுக்கு தந்து நீதித்துறையின் தமிழ் உணர்வை பறைசாற்றுமாறு மனமாற வாழ்த்துகின்றேன். கவிஞர் பொன்னடியார் இந்நூல் குறித்து வழங்கியுள்ள அணிந்துரையை இப்பொழுது படிக்கிறேன். தமிழகத்தின் பெருமைக்குரிய படைப்பாளிகளில் குறிப்பிடத்தக்க ஒருவராக வளர்ந்து நிற்கிறார் கவிஞர் மு. புகழேந்தி அவர்கள். பாரதிதாசன் பரம்பரைக்கு பெருமை சேர்க்கும் கவிஞராக, சிறந்த கதைகள் நாவல்கள் படைப்பாளராக அவரது நூல்கள் மூலமாக அறிமுகமானவர் கவிஞர். அறிவார்ந்த படைப்பாளியாக தன்னை அறிமுகப்படுத்தி கொண்டுள்ள இக்கவிஞரின் நல்ல படைப்புகளின் ரசிகன் நான் என்றால் மிகையல்ல. தமிழ் எழுத்துலகிற்கு பெருமை சேர்த்து கொண்டிருக்கும் இவர் இப்போது நம் கரங்களில் தவழும் வெள்ளத்தாண்டவம் என்னும் வரலாற்று
காவியம் என்சீர் விருத்த பாடல்கள் புனையப்பட்டிருக்கிறது. இப்பாவியத்தின் ஒவ்வொரு வரியினுடன் கதை பாம்போடு கூடிய உணர்ச்சி தாண்டவம் புதியாட்டம் போடுகிறது. படிப்போர் கூட கடந்த கால நிகழ்வுகளை கவிதைகளால் கண்டிருப்பார்கள். தங்கள் சமூகத்தை எல்லாவித இயற்கை தாண்டவங்களிலிருந்தும் காக்கும் திறன் பெறுவர்கள். திசை அறி முத்தமிழ் கவிஞர் ஆலந்தூர் முனைவர் கோ. மோகனன் அவர்களின் வாழ்த்துரை. வெள்ளத்தின் தாண்டவம் வீதி எங்கும் ஆடியதால் பள்ளத்தில் வாழ்ந்தோர் பரிதவித்தார். உள்ளத்தை புண்ணாக்கும் செய்தி புது காப்பியமாக பண்ணியதை பார்த்தேன் படித்து. இளங்கோவும் கம்பரும் இன்றிருந்தால் கண்ணீர் குளங்களை கண்டு குமரி குளங்கள் குறுக ஒரு காப்பியம் உண்டாக்கி வைப்பர். பெருகும் இலக்கிய பேரு. நீதிபதி அப்பணியை நின்று நிறைவேற்றி சாதித்து காட்டி தலைமைத்துள்ளார். சோதித்து பார்த்தால் சுவைநூறு பார்ப்பார்கள். நெஞ்சத்தின் ஓரத்தில் வருமே சிறப்பு. சூரிழந்தார் கட்ட துணியிழந்தார் சொல்லவோ வேறிழந்த வெள்ளத்து வேதனையை ஊறு விளைவித்த வெள்ளம் விளைக்கிடும் இந்நூல் வளையாமல் வாழ்ந்து வரும். ஏரி குளங்கள் இருப்பிடத்தை போய்பிடித்தோர் நேரில் அலறி நேர்ந்ததை பாரில் படிப்பினை என்றொரு பாடம் பயிற்றும் துடிப்பான நூல் இதுவே சொல். துடிப்பான நூல் இதுவே சொல். பாவலர் நீதியின் காவலர், நல்ல தமிழ் நாவலர். மேலும் இவர் நல்லவர். சேவல் பொழுதி வெடிய புதுக்குரல் காட்ட எழுதியவர் வாழ்க இனிது. இந்த வீடியோவை 2024 தைப்பொங்கல் வெளியீடாக நான் முதலில் பதிவு செய்கிறேன். இது பதிவு எண் 1. இது குறித்து தங்களுடைய கருத்துக்களை ஒவ்வொரு வீடியோவின் கீழும் தெரிவிக்கலாம். அது எனக்கு ஊக்கம் தரக்கூடியதாக இருக்கும். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் இது தொடர்ந்து இந்த பதிவு வெளியிடப்படும். இதை நீங்கள் தொடர்ந்து படிக்க வேண்டுமேனால் இந்த பதிவிற்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்தால் உதவியாக இருக்கும். அது தமிழ் இலக்கியத்துக்கு செய்கின்ற ஒரு உதவியாக இருக்கும் என்பதோடு நன்றியாக இருக்கும் என்று கூறிக்கொள்கிறேன். விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.